இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்ததொரு ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அந்ததொரு விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலனெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்ததொரு பதிவுகள் அனைத்துமே சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த குபேரரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நீண்ட நாட்கள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அவரை நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களோ, வேண்டுனீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்பர். ஓகேங்களா, நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்களை சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்கள் கேட்கலாங்க. கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடுங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாம் ஜாதகம் பார்த்து தெளிவாக சொல்லிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாங்க. கால புருஷனுக்கு இது 5வது ஒரு ராசியாக சிம்ம ராசியானது சொல்லப்படுதுங்க. இது ஒரு ஆண் ராசிங்க, நெருப்பு ராசி, ஸ்திர ராசி. அதிபதி இந்த ராசிக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் தாங்க அதிபதியாக இருக்கிறாரு. மேலும் கிழக்கு திசையை குறிக்கக்கூடியதாகவும் இது இருக்குதுங்க. பழகால் ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் பகலில் வளக்கூடிய ஒரு ராசியும் இந்த ராசி. மேலும் இந்த ராசியில் மகம் 4ஆம் பாதங்களும், பூரம் 4ஆம் பாதங்களும், உத்திரம் முதல் பாதம் என நட்சத்திரங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் பாகை 120 முதல் 150 வரை இருக்குதுங்க. லக்னாதிபதி சூரியன் சம்பாத்திய காரகன் மற்றும் ஆத்ம காரகன். எனவே ஒரு ஜாதகத்தில் கேது திரிகோண ஸ்தானங்களில் பலம் பெறுவது என்பது ஜாதகத்திற்கு மிகவும் நன்மையை பயக்குங்க. மேலும் சூரிய பகவான் நீச்சமாகவோ அல்லது 6, 8, 12 போன்ற ஸ்தானங்களிலோ மறையக்கூடாது. அவ்வாறு மறைந்தால் ஜாதகர் கடைசி வரை கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உண்டாகும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ராசியில் எந்ததொரு கிரகமும் நீச்சம் மற்றும் உச்சம் என்பது அடைவது கிடையாதுங்க. வேகமானவர்கள், ஆற்றல் மிக்கவர்களாகவும், செல்வாக்கு உடையவர்களாகவும், மென்மை உடையவர்களாகவும், நேர்மை குணம் உடையவர்களாகவும், கம்பீரம் மற்றும் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாகவும், தாராளமான ஒரு மனப்பான்மை உடையவர்களாகவும், புத்திகளை கடைபிடிப்பவர்களாகவும், கலை, ஓவியம், இசை, இலக்கியம் போன்றவற்றிலும் ஈடுபாடு மிக்கவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. மேலும் மரபுகளை விரும்பக்கூடியவர்கள், சாத்வீக உணவு உடையவர்கள், நீதி நெறி தவறாதவர்கள், காடுமலை போன்றவற்றை விரும்பக்கூடியவங்க, கடுமையாக உழைக்கக்கூடியவங்க, வாழ்க்கையை வெளிப்படையாக இருக்கக்கூடியவங்க அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் இவர்களுக்கு பச்சை, மஞ்சள், சந்தனம் போன்ற வண்ணங்கள் என்பது நன்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு வண்ணமாக இருக்குதுங்க. ஞாயிறு, புதன், வியாழன் போன்ற நாட்கள் என்பது நன்மை தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்குது. ஆவணி, மார்கழி, புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்கள் நன்மை தரக்கூடிய ஒரு மாதங்களாக இவங்களுக்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாதம் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் கேது, களத்திர ஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், குரு, லாபஸ்தானத்தில் சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் என கிரக நிலைகளானது இந்த ஒரு மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
மேலும் கிரக மாற்றங்களானது 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறியிருக்கிறாருங்க. மேலும் 16/8/2024 அன்று சூரியன் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப்போறாரு. மேலும் 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போறாருங்க. மேலும் 26/8/2024 அன்று செவ்வாய் பகவானான தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற போறாருங்க. அது மட்டும் இல்லாமல் 31/8/2024 அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து கொண்டு ராசிக்கு மாற போறாருங்க. இதனால் உங்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பெரியவர்களுடைய ஆசைகளை வாழ்வில் மிகப்பெரிய சாதனைகள் புரியக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாதமானது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே தக்கதொரு சமயத்தில் வெற்றி என்பதை கொடுக்கும். இந்த ஒரு மாதம் பணவரவு என்பது அதிகரிக்கும். எதிர்பாராத நல்லதொரு திருப்பங்கள் என்பது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. மனதில் சந்தோஷம் என்பது உண்டாகும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே சமாளித்து முன்னேறி செல்வீங்க. தெளிவான ஒரு முடிவுகள் இருப்பதன் மூலமாக இழுபறியான ஒரு காரியங்களின் கூட சாதகமாக உங்களுக்கு முடிய போகுதுங்க. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால பொருளாதாரம் என்பது உங்களுக்கு மேலோங்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் என்பது சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகிவிடுங்க. புதியதொரு ஆர்டர்கள் என்பது கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய ஆதரவும் தக்கதொரு சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் திறமை என்பது அதிக அளவில் காணப்படும். மேல அதிகாரிகள் கொடுத்த வேலையை திறம்பட செய்து முடித்து பாராட்ட பெறுவீங்க. மேலும் குடும்பத்தில் இருந்த டென்ஷன்கள் அனைத்துமே விலகுங்க. அதே போல கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி என்பது நிலவும். குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் என்பது அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பெண்களுக்கு எந்ததொரு தடைகளையும் தாண்டி எடுத்ததொரு காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மனதில் மகிழ்ச்சி என்பது உண்டாகும். அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு மாதமானது எதிர்காலம் பற்றின ஒரு சிந்தனைகள் என்பது மேலோங்கும். எல்லா காரியங்களையுமே நல்லபடியாக முடியுங்க. மேலும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் என்பது தீரும். ஆராய்ந்து எதையுமே செய்து நிறைய விதமான காரியங்களில் சாதனை பெறுவீங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு மாதமானது ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் என்பது தேவை. வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை என்பது தேவை. மேலும் இன்னும் செலவுகள் என்பது அதிகரிக்கும். மேலும் அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எப்பேற்பட்டதாக இருந்தாலுமே எப்போதுமே உங்களுக்கு கெட்ட பெயர் சேர்க்கக்கூடிய ஒரு வகையில் தாங்க இருக்கக்கூடும். மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு மாதமானது கல்வியில் முன்னேற்றம் என்பது உண்டாகும். எதிர்ப்புகளை சாமர்த்தியத்தனமாக சமாளிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக வர வேண்டிய லாபங்கள் என்பது பயங்கரமாக இருக்கும். எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நிதி அளவு ஓரளவுக்கு கிடைக்கும். ஆர்டர்களுக்காக இருந்து வந்து அலைச்சல்கள் என்பது நீங்குங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு மாற்றங்கள் என்பது ஏற்படும். அதே போல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் என்பது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மேலும் உங்களுடைய பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது செயல்படுங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக நீங்கள் பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அதை ஆராய்ந்து செய்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் வீண் அலைச்சல் என்பது குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய ஒரு மனக்கவலைகள் என்பது நீங்கும். அதே போல் சக மாணவர்களோட வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது கெடுப்பலன்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த கெடுப்பலன்களில் இருந்து விடுபட என்னென்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அருகில் ஏதாவது சிவன் கோவில் இருந்தால் அந்த ஆலயத்திற்கு சென்று ஞாயிற்றுக்கிழமைகளில் அபிஷேகம் செய்து வணங்கி வர உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நடக்கும். எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் நன்றாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிம்மராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியான பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். நல்லதொரு பலன்கள் என்பது உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கிழமைகள் ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 22, 23. அதிர்ஷ்ட தினங்கள் என்பது 15, 16, 17 அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு மாதம் ஆனது எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு, என்னென்ன மாதிரியான மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகுது, முக்கியமாக கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் அடைய போகிறீங்க என்பதை பற்றி தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஒரு பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுடைய வீட்லேயும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாரும் சரி, யாராவது சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே உடனடியாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.